வணக்கம். திரையரங்கம். பேபி கேர்ள் இது ஒரு மலையாள திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் நிவின் பாலி. இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பவர் அருண் வர்மா. இவர் கருடன் என்ற மலையாள திரைப்படத்தை இயக்கியவர். இந்த திரைப்படத்தின் கதையையும் திரைக்கதையையும் எழுதியிருப்பவர்கள் பாபி சஞ்சய். படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலேயே திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய குட் ஷெஃபர்ட் மருத்துவமனை என்ற மருத்துவமனையில் பிறந்து 3 நாளே ஆகியிருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை அங்கிருந்து கடத்தப்பட்டு விடுகிறது. 3 நாளில் காணாமல் போன அந்த குழந்தையை கடத்தியது யார், அந்த குழந்தைய மறுபடியும் கண்டுபிடிச்சாங்களா அப்படின்றதான் இந்த படத்தினுடைய கதை. இந்த திரைப்படத்தில் மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய அட்டெண்டர் அந்த கதாபாத்திரத்தில் நிவின் பாலி நடிச்சிருக்காரு. சனல்ன்றது அவருடைய கதாபாத்திரத்தினுடைய பேர். பிறந்து 3 நாள் தான் ஆன ஒரு குழந்தை கடத்தப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த கடத்தப்பட்டது யார் அப்படிங்கும்போது சிசிடிவி இதிலெல்லாம் பார்க்குறாங்களே, அதில் பர்தா அணிந்த ஒரு உருவம் கையில் ஒரு பேக் பையை வச்சுக்கிட்டு அந்த பையை தூக்கிட்டு போகிற மாதிரி சிசிடிவியில் கேமராவில் இதாகி படமாக்கப்பட்டு அதெல்லாம் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த பர்தா அணிந்த அந்த உருவம் யார், அந்த உருவம் அந்த மருத்துவமனைக்குள் எப்படி வந்தது, அந்த பையை அந்த பையை எடுத்து போச்சுன்னா அந்த பைக்குள்ளே அந்த குழந்தை இருக்குதா, அப்படின்னா எங்கே எடுத்துகிட்டு போனது யார் அப்படின்னு இருக்கு இல்லையா. அதை காவல்துறை ஒரு பக்கம் விசாரிச்சு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த குழந்தை கடத்தப்பட்ட நேரம் இருக்குல்ல, அந்த நேரத்தில் டியூட்டிக்கு வர வேண்டிய சனல் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய நிவின் பாலி வரலை, தாமதமாக வந்தார். அதனால் அந்த குற்றம் நடைபெற்றதற்கு ஒரு வகையில் சனல் வராமல் இருந்தது கூட காரணம் அப்படின்போது குற்றச்சாட்டுக்குன்னு வரும் இல்லையா, அதை வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணி வச்சிடறாங்க. அப்போ அவருக்கு மனசுக்குள்ளே இப்போ ஒரு பொறுப்புணர்வுன்னு ஒன்று இருக்குல்ல, காவல்துறை இதை கண்டுபிடிச்சி அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட நாமும் நம்முடைய பங்குக்கு இதை ஆராய்ந்து பார்த்து இப்போ புலன் விசாரணை செஞ்சு எங்கேயாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இருக்குல்ல, அந்த முயற்சியில் நிவின் பாலியும் இறங்குறார். அந்த குழந்தைய பெற்றெடுத்தது ஒரு இளம்பெண், கல்லூரி மாணவி. அவளுக்கும் அவளுடன் படிக்கக்கூடிய மாணவன் 2 பேருமே பெங்களூரில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது 2 பேருக்குள்ள காதல் உண்டாகி சிறிதும் எதிர்பாராமல் அப்படிப்பட்ட உறவு உண்டாகி அதில் பிறந்த குழந்தை தான் இது. அதனால் 2 வீட்டில் இருப்பவர்களும் இதை ஏற்றுக்கொள்ள மறுத்து அப்படின்றது ஒன்று. தனிப்பட்ட முறையில் இவங்க 2 பேருக்குமே கூட அந்த குழந்தை பிறந்ததில் விருப்பம் இல்லை அப்படின்றது தான் உண்மை. இது ஒரு புறம் இருக்க இன்னும் 2 கதாபாத்திரங்களை நம்ம காமிக்கிறாங்க. அந்த 2 கதாபாத்திரத்தில் வர்றது சங்கீத் பிரதாப்பும் லிஜோமோல் ஜோஸ், 2 பேரும் சகோதரன் சகோதரி. அந்த குழந்தைய ஆக்சுவலாக பர்தா அணிந்து கடத்தினது இருக்குல்ல, அது சங்கீத் பிரதாப் தான். அவன் ஏன் அந்த காரியத்தை செய்கிறான் அப்படின்னா, அவனுடைய சகோதரியாக வரக்கூடிய லிஜோமோல் ஜோஸ் ரித்து அந்த கதாபாத்திரம், சங்கீத் பிரதாப் ஏற்று நடிக்கக்கூடிய கதாபாத்திரம் ரிஷி. ரிது இப்போ பிரசவமாகி அந்த குழந்தை இறந்துருச்சு அதே மருத்துவமனையிலே. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி 2 குழந்தை பிறந்து இறந்து அப்படின்னு ஆனதுனால அவங்க ஹஸ்பண்ட் இதே மாதிரி குழந்தை இறந்து அப்படின்ற மாதிரி இதாச்சுன்னா குடும்ப வாழ்க்கையிலே பெரிய பிரச்சனை உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அப்படின்ற ஒரு காரியம் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ தன்னுடைய சகோதரிக்கு ஃபேமிலி லைஃப்பில் ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றக்காக அது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இறந்து பிறந்து அப்படின்ற மாதிரி ஆகிட்டதுனால இந்த குழந்தையை கடத்தி கொண்டு இந்த குழந்தை இப்போ இவங்ககிட்ட தான் இருக்குது. இவங்க 2 பேரும் இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு தப்பிச்சு போய் அப்படிங்கும்போது போலீஸ் ஒரு பக்கம் விரட்டிக்கிட்டு இருக்குது. இவங்க 2 பேரும் இந்த குழந்தைய எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போன பிறகு அதுக்கு பிறகு எப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடைபெறுகின்றன அப்படின்றத படத்தில் மிகவும் சுவாரஸ்யமாக ஆர்வத்தை தூண்டக்கூடிய அளவுக்கு அடுத்து என்ன நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே உண்டாகக்கூடிய அளவிற்கு காட்சிகளாக நமக்கு முன்னால் காட்டியிருக்கிறார்கள். காவல்துறை ஒரு பக்கம் தேடிக்கிட்டே இருக்குது இந்த குழந்தையை கடத்தியது யார் அப்படின்றது. நிவின் பாலி ஒரு பக்கம் தன்னுடைய வேலையை காப்பாற்றி கொள்ள வேண்டும், தனக்கு கிடைத்த கெட்ட பெயரை நீக்க வேண்டும் அப்படின்றக்காக அவர் எப்படியாவது இந்த குழந்தை கடத்தப்பட்டதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன, அந்த குழந்தையை கடத்தியது யார் அப்படின்றத கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக அவர் ஒரு பக்கம் வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். யாருடைய பிடியிலும் மாட்டிக்கொள்ளக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய சங்கீத் பிரதாப்பும் லிஜோமோல் ஜோஸும் எப்படியும் இவர்களிடமிருந்து நாம் தப்பித்து விட வேண்டும் குழந்தையுடன் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் என்ன நடக்கிறது, எப்படிப்பட்ட முடிவு இந்த திரைப்படத்தில் காட்டப்படுகிறது என்பதை மிகவும் அருமையாக நமக்கு முன்னால் காட்டியிருக்கிறார்கள். படத்தினுடைய கிளைமேக்ஸில்
நிவின் பாலியினுடைய கதாபாத்திரம் மிகவும் அருமையாக நமக்கு முன்னால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நிவின் பாலி படம் முழுக்க மிகவும் இயல்பாக, கேஷுவலாக, மிகவும் சிறப்பாக பாராட்டக்கூடிய அளவிற்கு நடித்திருக்கிறார். படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் அவர் எடுக்கக்கூடிய முடிவு நமக்கு கைதட்டி பாராட்டக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. லிஜோ மோல் ஜோஸ் ரிது என்ற அந்த கதாபாத்திரத்தில் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறார். அவரை தவிர வேறு எந்த நடிகையும் இந்த அளவிற்கு இயல்பாக நடித்து அந்த கதாபாத்திரத்திற்கு பெருமையை உண்டாக்கி இருக்கவே முடியாது. மிகச்சிறந்த நடிகை நமக்கு மத்தியில் இருக்கிறார் என்றுதான் அவரை பார்க்கும்போது நமக்கு கூற தோன்றுகிறது. படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் அவர் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. சங்கீத் பிரதாப் தான் ஏற்று நடித்திருக்கக்கூடிய அந்த ரிஷி கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்தி இருக்கிறார். இந்த இளைஞரிடம் இப்படிப்பட்ட அபாரமான திறமையா என்று நமக்கு கேட்க தோன்றுகிறது. இன்ஸ்பெக்டராக படம் முழுக்க வருபவர் அபிமன்யு ஷம்மி திலகன். நடிகர் திலகனுடைய பேரன். திலகனுடைய பேரன் தான் என்பதை தான் வரக்கூடிய அனைத்து காட்சிகளிலும் இவர் தன்னுடைய நடிப்பு திறமையின் மூலம் வெளிப்படுத்துகிறார். அசீஸ் நெடுமங்காட், மேஜர் ரவி ஆகியோர் தாங்கள் நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரத்திற்கு தங்களுடைய திறமையால் பெருமையை உண்டாக்கி இருக்கிறார்கள். சைஜித் குமரன் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய படத்தொகுப்பாளர். இவருடைய படத்தொகுப்பு பணி கைதட்டி பாராட்டக்கூடிய அளவிற்கு மிகவும் சிறப்பாக இருக்கிறது. ஃபயீஸ் சித்திக் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். அடுத்து என்ன நடக்கும் என்று யூகிக்க முடியாத காட்சிகளை கொண்ட இந்த திரைப்படத்திற்கு இந்த ஒளிப்பதிவாளருடைய பங்கு மிகவும் அருமையாக இருக்கிறது. பாபி சஞ்சய் இரட்டையர்கள் இவர்கள்தான் இந்த திரைப்படத்தினுடைய கதையையும் திரைக்கதையையும் அமைத்திருக்கிறார்கள். தங்களுடைய கதையாலும் திரைக்கதையாலும் மலையாள பட உலகில் அரசர்களாக பவனி வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இரட்டையர்கள் இந்த திரைப்படத்திலும் தங்களுடைய ஆழமான கதை எழுதும் திறமையை, திரைக்கதை எழுதும் திறமையை மிகவும் சிறப்பாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இவர்களுடைய பெயரை பார்த்தே திரையரங்கிற்கு படத்தை பார்க்க மக்கள் வருகிறார்கள் என்பதிலிருந்தே இவர்கள் எந்த அளவிற்கு தங்களுடைய பெயர்களை ஆழமான முத்திரைகளாக பதித்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இவர்களுடைய பங்களிப்பு தான் இந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இன்னும் கூறுவதாக இருந்தால் இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகர்கள் என்று இவர்கள் இருவரையும் தான் நாம் கூற வேண்டும். இந்த திரைப்படத்தினுடைய முதல் காட்சியிலிருந்து இறுதி காட்சி வரை மிகவும் அருமையாக இயக்கி அருண் வர்மா நம்முடைய பாராட்டுக்களை பெறுகிறார். மாறுபட்ட ஒரு கதை கருவை கொண்ட விறுவிறுப்பான ஒரு மலையாள திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் கட்டாயம் பேபி கேர்ள் என்ற இந்த திரைப்படத்தை பாருங்கள். உங்களுக்கு இந்த திரைப்படம் நிச்சயமாக பிடிக்கும்.